ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோ இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ ஆஃப்டர்நூன் டைமில் நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் உங்களை பற்றி என்ன திங்க் பண்ணாங்க, ரிலேஷன்ஷிப்பை பற்றி என்ன திங்க் பண்ணாங்க, அவங்க மைண்டில் எந்த மாதிரி தாட்ஸ் ஓடிட்டு இருக்கோம் அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜெனரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெசனேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜெனரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? தென் யாருக்காவது பர்சனலாக ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Six of Pentacles, Knight of Wands, Seven of Wands, Hermit, Ace of Pentacles, Judgment, Death, Three of Swords, Knight of Cups, Knight of Pentacles, Nine of Pentacles, World. So bottom of the deck, Eight of Pentacles. Queen of Pentacles. Temperance. Devil. Knight of Cups. Page of Cups. Eight of Swords. Six of Swords. King of Cups. Queen of Wands. Three of Wands. Five of Cups. Ace of Wands. Okay. Knight of Swords. ஓகே, ஸோ இன்றைக்கி இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, ஸோ இந்த ஆஃப்டர்நூன் டைமில் நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் என்னென்ன திங்க் பண்ணியிருப்பாங்க, அவங்க மைண்டில் என்னென்ன ஓடி இருக்கும், தென் இந்த ரிலேஷன்ஷிப்போட கரண்ட் சுச்சுவேஷன்ஸ் என்ன, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது வந்து பர்சனலைஸ் ரீடிங் கிடையாது, இது ஒரு கலெக்டிவ் ரீடிங், ஜென்ரல் ரீடிங், ஒரு கைடன்ஸாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ நமக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, கரண்ட்லி இந்த ரிலேஷன்ஷிப் டோட்லி டெத் ஆகிட்டு உண்டு. இதில் ரிலேஷன்ஷிப்லேருந்து ஒரு ஆள் மூவ் ஆன் ஆகிட்டு, மேபி நீங்கள் மூவ் ஆன் ஆகிருக்கலாம், இல்லைங்க அப்போஸ் இருக்கிற பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு மூவ் ஆன் ஆகிருக்கலாம். ஓகே, தென் ரிலேஷன்ஷிப் மூவ் ஆனது மேபி ஜூன் மந்தாக இருக்கலாம், இல்லைங்க ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகி 6 மந்த் ஆகிருக்கலாம், இல்லை ஒரு சிலருக்கு ரிலேஷன்ஷிப் டெத் ஆகி 13 மந்த்ஸ் ஆகிருக்கலாம். ஓகே, மேபி இது லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். நீங்கள் இந்த பர்சனை மீட் பண்ணது ஆன்லைன் வழியாக இருக்கலாம், சோஷியல் மீடியாலேயே, ஃபேஸ்புக்லேயே, இன்ஸ்டாகிராமில் நீங்கள் மீட் பண்ணியிருக்கலாம். இவரோட கம்யூனிகேஷன் பண்ணது மேக்ஸிமம் நீங்கள் ஆன்லைன் வழியாக கம்யூனிகேஷன் பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப் கூட என்டர் ஆகிருக்கலாம், லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப். ஓகே, ஸோ எல்லாருக்குள்ள எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் என்னென்னா, சம் பீப்புள்ஸ்க்கு இந்த ஒரு பர்சன் நீங்கள் ஊரில் இருக்கக்கூடிய டைமில் ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப்பில் போயிட்டு உண்டு, தென் இந்த ஒரு பர்சன்
பர்சன் சொல்லிட்டு உண்டு நான் உனக்கு கரெக்டாக ஒரு கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு உண்டு. பட் இவர் லாஸ்ட்டாக அந்த ப்ராமிஸ் நிறைவேற்றாமல் இவர் உங்களை விட்டுட்டு லாங் ட்ராவல் போயிட்டு உண்டு. ஏதாவது பிஸ்னஸ் தேடியோ இல்லைன்னா ஜாப் தேடியோ உங்களை விட்டு லாங் ட்ராவல் போயிட்டு உண்டு. ஸோ அதனால ரிலேஷன்ஷிப் டெத் ஆகிருக்கலாம். எல்லாருக்குள்ள ஒரு சிலவங்களுக்கு ஓகே. எனக்கு ஃபீல் ஆகிற விஷயம் என்னென்னா இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லேயே 110% நீங்கள் டெடிக்கேட்டடாக நின்றுட்டு உண்டு. காரணம் என்னென்னா இன்னொரு பர்சன் கிட்ட உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி வாங்குறது உங்களோட ட்ரீம் ஆகும். ஏன்னா ஆக்சுவலி இது உங்களோட ட்ரீம். இந்த ஒரு பர்சன் கூட ஒரு லைஃப் கொண்டு போகணும், இல்லைங்க இந்த ஒரு பர்சன் லைஃப் லாங் ட்ராவல் பண்ணுறது உங்களோட ட்ரீம். ஓகே, அப்போது இந்த ஒரு பர்சனுக்கு நீங்கள் ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துட்டு உண்டு. இவரும் மேபி இந்த கமிட்மெண்ட்டை வாங்கிட்டு உண்டுன்னு சொல்லலாம். பட் அது ப்ராப்பராக நிறைவேற்றணும்னு கேட்டால் அப்கோர்ஸ் கிடையாது. மேபி இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் ஒரு ஆன் ஆஃப் கம்யூனிகேஷனில் வந்து போய் ப்ராப்பரான ஒரு ஸ்டெபிலிட்டி ஒரு கமிட்மெண்ட் இந்த ஒரு பர்சன் கொடுத்துட்டு இல்லை. தோணும் போது வர்றது, தோணும் போது போகிறது, இந்த மாதிரி தான் இவர் ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் நின்றுட்டு. எனக்கு என்ன தோணு, ஆக்சுவலாக நீங்கள் ஒரு கமிட்மெண்ட்டுக்காக நீங்கள் கரண்ட் சுச்சுவேஷனில் வெயிட் பண்ணுறீங்க, இல்லைங்க இந்த ஒரு பர்சன் உங்களோட லைஃப் லாங் ட்ராவல் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஓகே, தென் உங்களோட ஃபோக்கஸ் வந்து அதில் தான், அந்த கமிட்மெண்ட்டில் தான் உங்களோட ஃபோக்கஸ். ஓகே, இவர் கூட ஆன் ஆஃப் கம்யூனிகேஷனில் போய் நிற்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு இஷ்டம் இல்லை. மேபி ஸ்டார்டிங்கில் நீங்கள் வந்து நின்றுருக்கலாம். பட் கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் அந்த மாதிரி இல்லை. வந்த ஒரு கமிட்மெண்ட் தான் இல்லைங்க. இப்போது அந்த சுச்சுவேஷன் நீங்கள் நின்றுட்டு கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் பழைய நாட்கள் எனக்கு என்ன தோணுது, ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்து ஒரு பர்சன் பல தடவை நீ என்னை நம்பு கட்டாயம் உனக்கு ப்ராப்பரான ஒரு டைம் வரட்டும், எனக்கு இப்போ சுச்சுவேஷன் சரியில்லை, இல்லைங்க எனக்கு பிஸ்னஸ் சரியில்லை, இல்லைங்க ஒர்க்கு சரியில்லை, இல்லைங்க எனக்கு ஃபேமிலி சுச்சுவேஷன் சரியில்லை, நீ என்னை நம்ப கட்டாயம் உனக்கு ஒரு கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி கொடுப்பேன். இவர் பல தடவை உங்களுக்கு ஒரு போய் ப்ராமிசஸ் பண்ணிட்டு உண்டு. இல்லைங்க இது ஒரு பர்சனுக்கு இவரோட போய் ப்ராமிசஸை நீங்கள் நம்பி இந்த ஒரு பர்சனுக்கு நீங்கள் நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு உண்டு. மென்டலி ஹெல்ப் பண்ணிட்டு, ஃபிசிக்கலி ஹெல்ப் பண்ணிட்டு, எமோஷனலி ஹெல்ப் பண்ணிட்டு உண்டு. தென் இவருக்கு நிறைய பணம்லாம் கொடுத்துட்டு இவரோட ப்ராமிசஸை நம்பி, இவரோட வார்த்தைகள் வாயில் வரக்கூடிய வார்த்தைகளை நம்பி பல தடவை நீங்கள் இந்த பிளேஸ் நின்றுட்டு இந்த ஒரு பர்சன் எனக்கு கட்டாயம் ஒரு கமிட்மெண்ட் தருவாங்க, ஒரு ஸ்டெபிலிட்டி தருவாங்க நின்றுட்டு. பட் இவர் உங்களை விட்டுட்டு வேறு ஏதாவது ஜாப் தேடி வேறு ஒரு இடத்துக்கு போனப்போ இவரோட மைண்டு மாறிட்டு உண்டு. ஓகே, இவர் உங்களுக்கு பிடி கொடுத்துட்டு இல்லை, இல்லைங்க உங்களுக்கு ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டல, இல்லைங்க இந்த ஒரு பர்சன் உங்களை எல்லா சோஷியல் மீடியா பிளாக் பண்ணி வச்சுட்டு கரண்ட் சுச்சுவேஷன் நமக்கு பிளாக்கிங்கோட கார்டு காட்டுது. ஓகே, இல்லைங்க அப்படி பிளாக் பண்ணலை அப்படின்னா இவர் உங்ககிட்ட பவுண்டரி செட் பண்ணி வச்சு பிஹேவ் பண்ணிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் முன்னாடி மாதிரி இவர் ஒரு டீப்பாக உங்ககிட்ட பிஹேவ் பண்ணிட்டு ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு உண்டு. இந்த ரிலேஷன்ஷிப்பில் பிளாக்கிங் பண்ணாட்டா மேபி நீங்கள் காண்டாக்டில் நீங்கள் இருந்தால் கூட ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு உண்டு நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ அதனால ரிலேஷன்ஷிப்பும் டெத் ஆகிட்டு உண்டு. ஏன்னா இந்த அதுக்கப்புறம் மேபி உங்களுக்கு யாராவது சொல்லி கொடுத்துருக்கலாம். ஓகே, செல்ஃப் லவ் பண்ணால் அந்த ஒரு நம்ம நினைக்கிற விஷயங்களை அட்ராக்ட் பண்ணலாம். செல்ஃப் லவ் பண்ணும்போது இதெல்லாம் நம்மளை விட்டு போச்சோ அதெல்லாம் நம்மளை தேடி வரும். நம்ம ஹை செல்ஃப் லவ் மீன்ஸ் செல்ஃப் லவ் நம்ம பண்ணும்போது நம்மளோட வைப்ரேஷன் என்ன ஆகும், ஹை வைப்ரேஷனில் நம்ம இருக்கும். நம்மளோட வைப்ரேஷன் ஹையில் இருக்கும்போது என்ன ஆகும், நம்ம என்ன நினைக்கிறோமோ அது ஈஸியாக அட்ராக்ட் ஆகும். அது ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், கெரியராக இருக்கட்டும், ஃபினான்ஷியலாக இருக்கட்டும். ஸோ இதுவான நம்ம ஹை வைப்ரேஷன் இருக்கும்போது அட்ராக்ட் ஆகும். அப்போ உங்களுக்கு யாரும் சொல்லி கொடுத்துருவோன்ட்டு நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணுங்கள். செல்ஃப் லவ் பண்ணும்போது எல்லாமே நமக்கு அட்ராக்ட் ஆகும்னு யாரும் சொல்லி கொடுத்து கரண்ட் சுச்சுவேஷனில் வீடியோ பார்க்குறவங்க செல்ஃப் லவ் பண்ணக்கூடிய ஒரு எனர்ஜி ஆகும். ஓகே, நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணுறீங்க, கரண்ட் சுச்சுவேஷனில் கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, கெரியரில் பயங்கரமாக அச்சீவ் பண்ணுறீங்க, அடித்து பிடிச்சி லைஃப்பை என்ஜாய் பண்ணுறீங்க, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணி அதில் வரக்கூடிய ஹோப்பில் நீங்கள் ஜீவிக்கிறீங்க நம்ம சொல்லலாம். ஓகே, உங்களுக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் உங்களோட இன்ட்யூஷன் உங்களுக்கு பாசிட்டிவாக கைட் பண்ணுது. இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து இந்த ஒரு பர்சன் எங்கேயும் போக மாட்டாங்க. கரண்ட் சுச்சுவேஷன் ரிலேஷன்ஷிப் டெத் ஆகிட்டு உண்டுனாலும் கரெக்டாக இந்த ஒரு பர்சன் நம்மளை தேடி வருவாங்க. ஏன்னா நம்ம கொடுத்த ஒரு ஸ்நேகம், ஆத்மார்த்தமான ஒரு ஸ்நேகம், நம்மளை விட இந்த ஒரு பர்சனை யாரும் கேர் பண்ணிக்க மாட்டாங்க. இது நம்மளோட ஸ்நேகம் ஆத்மார்த்த ஸ்நேகமாக இருக்க பட்சத்தில் கரெக்டாக இந்த ஒரு பர்சன் நம்மளை தேடி வந்தே ஆகணும். அது எனக்கு யாரும் ஹெல்ப் பண்ணாட்டாலும் நான் நம்புகிற இறைவன் கரெக்டாக ஹெல்ப் பண்ணுவோம். உங்களோட இன்ட்யூஷன் உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்களை வந்து சொல்லி கொடுத்துருக்குது, கைட் பண்ணுது. அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டு உண்டு அந்த ஹோப்பில் கரண்ட் சுச்சுவேஷன் அடித்து பிடிச்சி லைஃப் என்ஜாய். எங்கே போயிடுவேன், இங்கே லாஸ்ட்டு எங்கே நீ ஓடுனாலும் கடைசி எண்ணில் இங்கே வந்து தான் ஆகணும் உங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் உண்டு. ஸோ அதனால் அந்த ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷனை நீங்கள் ஃபேஷன்ஸில் அடித்து பிடிச்சி லைஃப்பை என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு எனர்ஜியாக நமக்கு இங்கே ஃபீல் ஆகுது. ஓகே தென் இது ஒரு விஷயம் என்னன்னா உங்களுக்கு அது ஃபீல் ஆகிட்டு உண்டு. நம்மளோட ரிலேஷன்ஷிப்பில் ஏஞ்சல்ஸ் டிவைன்ஸோட ப்ரொடெக்ஷன்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு சம்டைம் ஃபீல் ஆகிக்கலாம். மேபி நீங்கள் டேரோ கார்ட் பார்க்க ஆரம்பிச்சிருக்கலாம்,
இல்லைங்க ஏஞ்சல் சம்பஸ் பார்க்க ஆரம்பிச்சிருக்கலாம், இல்லைங்க உங்களுக்கு ஏதோ ஒரு சக்தி, ஏதோ ஒரு எனர்ஜி உங்களுக்கு எஸ் எனக்கு இந்த ஒரு பர்சன் எனக்கு எனக்கு யூனிவர்ஸ் தான் என் கண்ணில் கொண்டு வந்து விட்டுச்சு. இந்த ஒரு பர்சன் நான் மீட் பண்ணுறதுக்கான ஒரு காரணம் அது யூனிவர்ஸ் தான். ஸோ இந்த ஒரு மேபி எனக்கு என்ன தோணும், நீங்கள் ஒரு நோ காட் சுச்சுவேஷன் இருந்தாலும் சரி, செப்பரேஷன் இருந்தாலும் சரி, அங்கே நடக்கிற விஷயம் உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் இங்கே கிடைக்கும், ரீச் ஆகிருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஒரு எல்லா சோஷியல் மீடியா பிளாக் பண்ணி வச்சிருந்தாலும் அங்கே நடக்கிற விஷயம் உங்களுக்கு யார் மூலமாக உங்களுக்கு இங்கே அப்டேட் ஆகிட்டே இருக்கும். காரணம் என்னென்னா அது உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் யூனிவர்ஸோட ப்ரொடெக்ஷன்ஸ் ஏஞ்சல்ஸ் இருக்குது நம்ம சொல்லலாம். தென் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த போஸ்டர் நேம் கண்டினியூஸாக பார்த்துட்டே இருப்பீங்க, ஒயிட் கலர் ஃபெதர்ஸ் பார்த்துட்டே இருப்பீங்க, அந்த வானவில் கலர்ஸ் பார்த்துட்டே இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி யூனிவர்சல் சயின்ஸ் உங்களுக்கு அடிக்கடி வந்து கண்ணில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் வச்சு உங்களுக்கு ஸ்ட்ராங்காக கரண்ட் சுச்சுவேஷனில் என்னோட ரிலேஷன்ஷிப் எங்கேயும் போகாது. கரண்ட் சுச்சுவேஷன் என் ரிலேஷன்ஷிப் ஒரு பேலன்ஸில் இல்லாமல் இருக்கலாம், டெத்தாக இருக்கலாம். பட் என்ன இருந்தாலும் ஃப்யூச்சரில் கரெக்டாக இந்த ஒரு போஸ் என்னை தேடி வருவாங்க. ஏன்னா என்ன மாதிரி இவங்களை வந்து கேர் பண்ணிக்கிறதுக்கோ புரிஞ்சுக்கிறதுக்கோ ஒரு ட்ரூவான ஒரு நிற்கிறதுக்கோ என்ன மாதிரி யாரும் நிற்க மாட்டாங்க, உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தெரியும். ஸோ ஓகே, அந்த ஒரு வைப்ரேஷன் நமக்கு இங்கே ஃபீல் ஆகுது. கரெக்ட் சுச்சுவேஷனில் இந்த ஒரு போர்ஸ் இந்த ஆஃப்டர்நூன் டைமில் ஆக்சுவலி இவர் என்ன திங்க் பண்ணிட்டு உண்டுன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி இவர் இந்த ஆஃப்டர்நூன் டைமில் இவரோட மைண்டில் வந்துக்கூடிய தாட்ஸ் என்னென்னா, ஆக்ஷன் எடுக்கணும், இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒர்க் பண்ணணும், இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஆக்ஷன் எடுக்கணும். ஏன்னா அவர் இந்த ஆஃப்டர்நூன் டைமில் கரெக்டாக திங்க் பண்ணுற விஷயம் இதுதான், ரிலேஷன்ஷிப்பில் நம்ம ஒர்க் பண்ணணும். ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப் ஏன்னா இவருக்கு ஒரு நமக்கு வந்து கம்ப்ளீஷன் வந்து இவருக்கு உங்கள் கூட தான் ஃபீல் ஆகுது. ஓகே, ஸோ நீங்கள் இவரோட லைஃப்பில் இல்லைன்னு சொன்னால் இவரோட லைஃப் ஒருபோதும் கம்ப்ளீட் ஆகாது. ஏதோ நம்மளோட பார்ட்ஸ், நம்ம உடம்புல ஒரு பார்ட் போயிட்டு இல்லைங்க, ஏதோ ஒரு மிஸ் ஆகிட்டு நான் கம்ப்ளீட் இல்லை அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்காக இவருக்கு ஒரு வைப்ரேஷன் மேபி இந்த ஒரு செப்பரேஷன் அது ஃபீல் ஆகிருக்கலாம். ஸோ ஆஃப்டர்நூன் டைமில் இவர் திங்க் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா, ரிலேஷன்ஷிப்புக்கு ஒர்க் பண்ணணும், இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் கரெக்டாக நம்ம ஒரு ஆக்ஷன் எடுக்கணும், ஒரு கால், ஒரு மெசேஜ், ஒரு கம்யூனிகேஷன் சென்ட் அண்ட் ரிசீவ் பண்ணணும். இவர் இது முடிவு பண்ணுறோன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க. சம்டைம் இவர்கிட்ட உங்களுக்கு 8 ஹவர்ஸில் இல்லைங்க 8 டேஸில் 8 வீக்ஸில் ஒரு கம்யூனிகேஷன் பாசிபிள் ஆகும். பட் அது ஸ்டேபிளான்னு கேட்டால் நெவர். ஓகே, ஸ்டேபிள் கிடையாது. காரணம் என்னோட இவர் ஏன் உங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் பண்ணணும் அப்படின்னு இவர் ஒரு ஆக்ஷன் எடுக்கணும், இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு இவர் ஏன் திங்க் பண்ணிட்டு உண்டுன்னு கேட்டிங்கன்னா, கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறீங்க. ஓகே, நீங்கள் உங்கள் லைஃப்பில் சக்ஸஸ் பண்ணுறீங்க, ஒர்க்கில் சக்ஸஸ் பண்ணுறீங்க, அடித்து பிடிச்சி லைஃப்பை என்ஜாய் பண்ணுறீங்க, அவைலபிள் இல்லைன்னு வந்து இவருக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஸோ புரியுதுல்ல, அதனால இவருக்கு அது நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறத பார்க்கக்கூடிய டைமில் இவருக்கு என்ன ஃபீல் ஆகிட்டு இந்த ஆஃப்டர்நூன் டைம் இவர் திங்க் பண்ணுற விஷயம் என்னென்னா, மேபி இவர் கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் ஆஃப்டர்நூன் டைமில் ஏதாவது ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணிட்டு உண்டு, இல்லைங்க ஆல்ரெடி நீங்கள் அப்லோட் பண்ண ஃபோட்டோஸ் எதுவும் இவர் இப்போ தான் எடுத்து பார்த்துருன்னு நம்ம சொல்லலாம். ஓகே, அப்போ இவர் திங்க் பண்ண விஷயம் என்னென்னா, நம்ம இல்லைன்னா ஒருபோதும் ஆக்சுவலி இந்த ஒரு பர்சன் 24 hours நம்மளை சேஸ் பண்ணிட்டு உண்டு, நம்ம இல்லைங்க லைஃப் இல்லைன்னு சொல்லிட்டு உண்டு, நீ இல்லைங்க எனக்கு சந்தோஷம் இல்லை, பீஸ் இல்லைன்னு சொல்லிட்டு உண்டு. அப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் இவங்க நம்ம கிட்ட ஹாப்பியாக இருக்காங்களே. ஓகே, அப்போது மனுஷங்க டைமுக்கு டைம் சேஞ்ச் ஆவாங்களா, இல்லைங்க சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆவாங்களா? அவங்க அன்றைக்கி நம்மக்கிட்ட இந்த மாதிரிலாம் சொன்னாங்களே, அப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் அவங்க நம்ம இல்லைன்னா ஹாப்பினஸ் இல்லை, பீஸ் இல்லைன்னு சொன்ன ஒரு பர்சன் இன்றைக்கி நம்ம இல்லாட்டி தான் ஹாப்பியாக இருக்காங்க, அடித்து பொழிச்சு லைஃப்பை என்ஜாய் பண்ணுறாங்களே. அப்போ இந்த ஒரு எப்போவுமே மனுஷங்க வந்து ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஏன்னா மனுஷனோட மைண்டு குரங்கு மைண்டு தானே. ஸோ சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு மனுஷனும் மாறிட்டே தான் இருப்பாங்க. பட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இவங்க இந்த அளவுக்கு மாறதுக்கான ஒரு மெயின் ரீசன் நம்ம தான். ஓகே, ஏன்னா எத்தனை நாள் நமக்காக ஒருத்தவங்க வெயிட் பண்ணுவாங்க, நம்ம ஒரு கமிட்மெண்ட் ஒரு ஸ்டெபிலிட்டி கேட்டு எத்தனை நாள் நம்ம வெயிட் பண்ணுவாங்க. தென் நம்ம எல்லா சோஷியல் மீடியா பிளாக் பண்ணி வச்சுட்டு பிடி கொடுத்துட்டு இல்லை, தென் அவங்களும் இருந்து பார்த்துருப்பாங்க, அவங்களுக்கு லாஸ்ட்டு வெறுத்து போயிருக்கும், தென் அவங்களும் சேஞ்ச் ஆகிட்டு உண்டு. அப்போது இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகிறதுக்கும் இந்த ஒரு பர்சன் சேஞ்ச் ஆகிறதுக்கும் யார் ரீசன்? நான் தானே ரீசன். என்னால் தானே இவங்க வந்து கரண்ட் சுச்சுவேஷனில் இவங்க மேபி நீங்கள் அவரோட மைண்டில் என்ன தாட் வந்துட்டுன்னா நீங்கள் சேஞ்ச் ஆகிட்டு மேபி உங்கள் லைஃப்பில் வேறு யாராவது நியூ பர்சன் என்ட்ரு ஆகிட்டோன்னு இவருக்கு அது ஃபீல் ஆகிட்டோம். ஏன்னா நீங்கள் எந்த ஒரு பர்சன் என்ன நினச்சிட்டோம்னா, இந்த ஒரு பர்சன் இல்லை உங்கள் லைஃப்பில் இல்லைன்னா நீங்கள் ஒரு போதும் ஹாப்பியாக இருக்க மாட்டீங்க, உங்கள் லைஃப் கம்ப்ளீட் ஆகாது நினச்சிட்டு. அப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் அவரோட ஓவர் கான்ஃபிடன்ட் நீங்கள் பிரேக் பண்ணிட்டு.
അപ്പോൾ ഇവർക്ക് என்னன்னா மேபி இவங்க லைஃப்பில் நியூ போர்சன் யாரோ என்ட்ரு ஆகிட்டு தென் அதனால தான் அவங்க லைஃப்பை அடித்து பொழிச்சு என்ஜாய் பண்ணுறாங்க. நம்ம இருந்த ஹார்ட்டில் வேறு யாரையும் வச்சுட்டு இல்லைன்னா வேறு யாரு கூட ஃப்ளோட் பண்ணிட்டு அதனால தான் அவங்க அடித்து பொழிச்சு என்ஜாய் பண்ணாங்க. அது இவருக்கு ஃபீல் ஆகிட்டு. அப்போ அதெல்லாம் நினச்சி இவங்க இந்த மாதிரி மாறுறதுக்கு இல்லை இந்த ஒரு சுச்சுவேஷன் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கரண்ட் சுச்சுவேஷன் உருவாகிறதுக்கு யார் ரீசன்? நான் தானே. என்னால் தானே எல்லாம் நஷ்டப்பட்டு போச்சு. நான் தானே எல்லாத்தையும் நஷ்டப்படுத்தி போட்டேன். முடிஞ்சு போன விஷயங்கள்லாம் நினச்சி ஓவர் திங்கிங் பண்ணி ரிலேஷன்ஷிப்பில் ஹோப் இல்லை, எல்லாம் போச்சு. இனிமேல் ஒரு ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆக போகுதுன்னா நம்ம உடனே ஆக்ஷன் எடுத்து அந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம சேவ் பண்ணணும். பட் அந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆக போகுது, ஆப்போசிட் இருக்கிற போர்ஸ் நம்மளை விட்டுட்டு போகிறாங்க, நமக்கு பல தடவை ஃபீல் ஆகிட்டு பட் நம்ம ஒரு ஆக்ஷனோ ஒரு கம்யூனிகேஷனோ எதுவும் எடுத்துகிட்டு இல்லை. இப்போ எல்லாம் நம்ம கையை மீறி போச்சு. இது என்ன பண்ண முடியும்? ஆக்சுவலி ரிலேஷன்ஷிப் ஒர்க் பண்ணால் ஹோப் உண்டு. ஏன்னா கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் வெயிட்டிங், ஓகே, நீங்கள் வெயிட்டிங் ஆகும். பட் இவர் என்னன்னா இவருக்கு நெகட்டிவாக இவர் திங்க் பண்ணிட்டு ஓகே. ஏன்னா அது இவர் நெகட்டிவாக திங்க் பண்ணுறதுக்கான ஒரு ரீசன் உங்களோட செல்ஃப் லவ். ஓகே, எனக்கு இப்போ அவைலபிளாக இல்லை, அவங்க சேஞ்ச் ஆகிட்டாங்க, நியூ பர்சன் லைஃப்பில் என்ட்ரு ஆகிட்டு முடிஞ்சு போன விஷயங்கள்லாம் நினச்சி ஓவர் திங்கிங் பண்ணி ஒரு ஸ்டக்னஸ் ஃபீல் ஆகும்ல, ஒரு இலூஷன் அதில் நினச்சி ஓவர் திங்கிங் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, ஸோ அந்த ஒரு வைப்ரேஷன் தான். இன்னொரு விஷயம், இந்த ஒரு பர்சன் ஒருபோதும் உங்களை மறந்துட்டு இல்லை, மூவ் ஆன் ஆகிட்டு இல்லை. இவர் உங்களை ஒவ்வொரு டைமும் ஹோல்டு பண்ணி பிடிச்சிട്ടുണ്ട്. அதுக்கான ஒரு இவர் இந்த ஒரு செப்பரேஷன் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் டெத் ஆகி போன பிறகு இவர் உங்களை ஹோல்டு பண்ணி பிடிக்கிறதுக்கான ஒரே ஒரு ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களோட லவ் ட்ரூ. ஓகே, இந்த ஒரு பர்சனுக்கு எல்லா விதத்துலையும் நீங்கள் ஹெல்ப் பண்ணுறது ரெண்டு ரீசன் தான். ஓகே, இவர் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய டைமில் இவரை நீங்கள் பயங்கரமாக கேர் பண்ணிட்டு லவ் பண்ணிட்டு இவர்கிட்ட நீங்கள் ட்ரூவாக நின்றுட்டு இவருக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு ஸோ அந்த ஒரு ரீசனால தான் இந்த ஒரு செப்பரேஷன்லேயும் டெத் ஆன பிறகு ரிலேஷன்ஷிப் டெத் ஆகி போன பிறகு இவர் உங்களை ஒருபோதும் மறந்துட்டில்ல, மூவ் ஆன் ஆகிட்டு இவர் ஹோல்டு பண்ணி பிடிச்சிட்டு. ஓகே, ஸோ இது நமக்கு கன்ஃபார்மாக ஃபீல் ஆகிற விஷயம் என்னென்னா இந்த ஒரு பர்சன் பல தடவை சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணேன், எனக்கு இப்போ கமிட்மெண்ட்டோ இல்லைங்க ஸ்டெபிலிட்டி கொடுக்க முடியாது, எனக்கு ஃபினான்ஷியலி நான் இண்டிபெண்ட் இல்லை, இல்லைங்க எனக்கு இப்போ எனக்கு உனக்கு ஒரு கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி கொடுக்கக்கூடிய சுச்சுவேஷன் இப்போ நான் இல்லை, கொஞ்சம் வெயிட் பண்ணி நான் தூர இடத்துக்கு போய் லாங் ட்ராவல் போய் நான் நல்லா சம்பாதிச்சுட்டு உனக்கு ஒரு கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி கொடுப்பேன் இவர் சொல்லிட்டு அதை நீங்கள் ட்ரஸ்ட்டும் பண்ணிட்டு. பட் இவர் அங்கே போன பிறகு இவரோட மைண்டு மாறிட்டு. ஓகே, அதனால தான் கரண்ட் சுச்சுவேஷனை நீங்கள் இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிட்டோம். இவர் அங்கே போன பிறகு இவர் உங்களோட காலுக்கோ இல்லை உங்களோட மெசேஜுக்கோ இவர் ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டுல, இவர் உங்களை பிடிச்சி சோஷியல் மீடியாவில் பிளாக் பண்ணிட்டு. ஓகே, அதில் பட் இவர் இது என்ன சொல்கிறது, மனுஷங்களுக்கு மைண்ட் அப்படி தானே, அங்கே கிட்டே இருக்கும்போது நமக்கு எப்போவுமே கிடைக்கும் அவைலபிள் சொல்லும்போது அவங்க அது ஒரு லவ் மூடில் போயிட்டுருப்பாங்க. தென் லாங் டிஸ்டன்ஸ் போகும்போது அவங்களுக்கு ஸ்ட்ராங்காக தெரியும் குறைச்சி நாளைக்கு உனக்கு எனக்கு ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது, பின்ன என்னத்துக்கு நான் அந்த ரிலேஷன்ஷிப்பில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இவரோட மைண்டு சேஞ்ச் ஆகிட்டு. ஓகே, அது இவர் மைண்டு சேஞ்ச் ஆகிட்டு. அப்போ நீங்கள் லாஸ்ட் எண்டிங்கில் நீங்கள் கேட்டுக்கலாம், எனக்கு ஒழுங்காக ஒரு ரெஸ்பான்ஸ் கூட கமிட்மெண்ட் தருவியா தரமாட்டியா, ஒன்று நினச்சி நான் இதுக்கு பைத்தியக்காரி மாதிரி ஒவ்வொரு நிமிஷம் அழுதுட்டுருக்கணும், ப்ராப்பராக ஒரு முடிவை சொல்லுன்னு கேட்டுட்டு இவர் எல்லா சோஷியல் மீடியாவில் பிடிச்சி பிளாக் பண்ணி வச்சுட்டு. ஓகே, இன்னொரு விஷயம், இந்த ஒரு செப்பரேஷன் இவருக்கு ஹார்ட் பிரேக் ஆகிட்டு. மேபி எல்லாருக்குள்ள ஒரு சிலவங்களுக்கு தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இவருக்கு இந்த ஒரு செப்பரேஷன் இவர் சொன்னாலும் சரி சொல்லாட்டாலும் சரி இவருக்கு ஹார்ட் பிரேக் ஆகிட்டு. இன்னொரு விஷயம் என்னென்னா இவருக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் மேபி இந்த ஒரு பர்சனுக்கு ஏதாவது ஒரு அடிக்ஷன் இருக்கலாம். மேபி அது செக்ஷுவல் அடிக்ஷனாக இருக்கலாம், இல்லைங்க இவரோட மைண்ட் எனி டைம் நெகட்டிவாக திங்க் பண்ணுற மைண்டாக இருக்கலாம், இல்லைங்க ஏதாவது ட்ரக்ஸோ இல்லைங்க ஏதோ போதைக்கு அடிக்டாக இருக்கலாம். இவருக்கு ஒரு அடிக்ஷன் உண்டு. ஓகே, தென் இந்த ஒரு செப்பரேஷன் இவர் சொன்னாலும் சொல்லட்டா ஹார்ட் பிரேக் ஆகிட்டு மேபி ஃபீலிங்ஸ் எமோஷன் சுத்தமாக எக்ஸ்பிரஸ் பண்ணாத ஒரு பர்சனாக இருக்கும். பட் இவருக்கு ஸ்நேகம் உண்டு, ஸ்நேகம் உண்டு, உண்மையான ஸ்நேகம், ஆத்மார்த்தமான ஸ்நேகம் இவருக்கு உண்டு. பட் என்னென்னா எனக்கு ஹார்ட் பிரேக் ஆகிட்டு இந்த ஒரு செப்பரேஷன் என்னை இந்த ஒரு செப்பரேஷன் அவனை மிஸ் பண்ணிட்டு, இல்லைங்க இந்த ஒரு செப்பரேஷன் என்னால் இன்னும் நீட்டி கொண்டு போக முடியலை, இல்லைங்க இந்த ஒரு செப்பரேஷன் எனக்கு ஒவ்வொரு நாளும் தூக்கம் இல்லை, நீ இல்லைங்க எனக்கு ஒரு லைஃப் இல்லை, நீ இல்லைங்க அது எனக்கு ஹர்ட் ஆகுது, நீ இல்லைங்க எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இந்த ஒரு விஷயத்த ஆள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ரெடி கிடையாது. ஓகே, ஏன்னா ஆள் எமோஷ்னலி பேலன்ஸான ஒரு கேரக்டர், எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் வேதனை இருந்தாலும் வலி இருந்தாலும் அதெல்லாம் தனக்குள்ள சப்ரஸ் பண்ணி வைக்கக்கூடிய கழிவுள்ள ஒரு பர்சன். எமோஷ்னல்ஸ் உண்டு, பட் எல்லாத்தையும் சப்ரஸ் பண்ணி வைக்க தெரிஞ்ச ஒரு கேரக்டர். ஓகே,
எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, இவர் உங்களுக்கு பிடிச்ச சோஷியல் மீடியாவில் பிளாக் பண்ணி வச்சிருந்தாலும், இவர் நைட்டு நீங்கள் தூங்குற பிறகு அந்த பிளாக்கை எடுத்து நீங்கள் ஆன்லைனில் வந்துட்டுண்டா, இல்லைங்க ஏதாவது நீங்கள் அப்லோட் பண்ணிட்டுண்டா, அதெல்லாம் இவர் வந்து செக் பண்ணிட்டு நம்ம சொல்லலாம். ஓகே. ஏன்னா இவருக்கு ஆக்சுவலி நமக்கு ஃபுல்லாகவே நமக்கு வந்து நைட் ஆஃப் கப்ஸு, நைட் ஆஃப் சோர்ட்ஸு, நைட் ஆஃப் பென்டக்கிள்ஸ் இந்த மாதிரி கார்டாக. ஸோ நைட்டு வரக்கூடிய கார்டு எதுவுமே நமக்கு ஸ்டேபிள் கிடையாது. ஏன் கேட்டிங்கன்னா, இப்போ நைட்டு உறக்கக்கூடிய டைமில் உங்களை பார்த்தீங்கன்னா தாட்ஸ் வரும், அப்போ பண்ணி போன விஷயங்கள் ஞாபகம் வரும், அப்போ நல்லா ஃபீல் பண்ணுவாங்க, மிஸ் பண்ணுவாங்க. அந்த டைமில் உங்களை அப்ரோச் பண்ணணும், ஆக்ஷன் எடுக்கணும், கால் பண்ணணும், மெசேஜ் பண்ணணும், உங்களை அங்கே வந்து பார்க்கணும், இங்கே வந்து பார்க்கணும், பல தாட்ஸ் ஒவ்வொரு மனுஷருக்கு நைட்டு வர மாதிரி இவருக்கு வந்துட்டு. பட் நைட்டு வரக்கூட நமக்கு எப்பவுமே ஸ்டேபிள் கிடையாது. ஏன்னா நைட்டு அவங்க திங்க் பண்ணாலும் காலையில் எழும்பும்போது அவங்களோட மைண்டு சேஞ்ச் ஆகும், மாறி போயிடும். ஸோ அதே மாதிரி தான் இவர் நைட்டு அவங்கள மிஸ் பண்ணாலும் இவர் மார்னிங் எழும்பக்கூடிய டைம் இவரோட தாட்ஸ் சேஞ்ச் ஆகும், ஃபீலிங்ஸ் சேஞ்ச் ஆகும், எமோஷன்ஸ் சேஞ்ச் ஆகும். மனுஷங்க தானே, மனுஷனோட மைண்டு நொடி சேஞ்ச் ஆகும், எனர்ஜி சேஞ்ச் ஆகும், தாட்ஸ் சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி இவருக்கும் நைட்டு அதை சொன்னல ஒரு சம்டைம் இவருக்கு ஒரு காலோ மெசேஜ் உங்களுக்கு கம்யூனிகேஷன் பாசிபிள் ஆகும். பட் ஸ்டேபிளாக கிட்ட கிடையவே கிடையாது. கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் உங்கள் மைண்டில் யார் இருக்கா, இந்த பர்சன் இருக்காங்களா, இல்லைனா வேறு யாரும் உங்கள் மைண்டில் இருக்காங்களா, நீங்கள் அவைலபிளாக இருக்கிறீங்களா இல்லை, இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சது ஆள் உடனே ஓடியாகும், இல்லைனா மறுபடியும் பிளாக்ல போட்டாகும். ஓகே. இன்னொரு விஷயம் என்னென்னா, இவருக்கு கரண்ட் சுச்சுவேஷன் உங்ககிட்ட வரதுக்கு ஃபியர் உண்டு. ஏன்னா இவரோட மைண்டுக்குள்ளே இவருக்கு ஸ்ட்ராங்காக தெரிஞ்சிடும். நான் சொன்னேன் இல்லை, இவருக்கு மேபி கரண்ட் சுச்சுவேஷன் இவரோட மைண்டில் வரக்கூடிய தாட்ஸ் ஃபுல்லாகவே நெகட்டிவாக இருக்கலாம். இவர் ஃபுல்லாகவே நெகட்டிவாக திங்க் பண்ணிட்டு இவர் என்ன திங்க் பண்ணிட்டுன்னா, இவங்களுக்கு வேறு யாரும் இவங்க லைஃப்பில் வந்துட்டு இல்லைங்க என்ட்ரு ஆகிட்டு இல்லைங்க ஃப்ளோட் பண்ணுறதுக்கு வேறு யாரும் கிடச்சிட்டு. அதனால நம்ம இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் ஒரு காலை ஒரு மெசேஜோ பண்ணிவிட்டு நம்ம போகிற கட்டாயம் நம்ம ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. இல்லைங்க வேண்டாம், இல்லைங்க மைண்டில் வேறு யாரும் இருக்குன்னு சொல்லிட்டு அதை நம்மளால் எப்படியோ அந்த ஒரு ஃபீலிங் நம்மளால் தாங்க முடியும். நம்ம ஹர்ட் ஆகணும், அந்த ஒரு திங்கிங் வந்துட்டு முன்னாடி மாதிரி இவர் நினைக்கக்கூடிய டைமில் வரதுக்கும் போகிறதுக்கும் நீங்கள் இப்போ அவைலபிளாக இல்லைங்க நீங்கள் பிடிச்ச சோஷியல் மீடியா பிளாக் பண்ணி வச்சுட்டுண்டா இருக்கலாம். ஓகே. ஸோ அப்போ இவருக்கு ஸ்ட்ராங்காக தெரியும், நம்ம ஒரு கால் ஒரு மெசேஜை பண்ணி நம்ம போகிறது ஓகே, ஃபியர் உண்டு, வேறு யாரோ மைண்டில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறது. அதனால் ஆளோட மைண்டை இல்லை போகிறது சரியில்லை, எவ்வளோ ஃபீலிங்ஸ் எவ்வளோ எமோஷன் இருந்தாலும் ஆனால் ஆளுக்குள்ள ஒரு செல்ஃப் ப்ரொடெக்ஷன், ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சுட்டு இப்போ நம்ம போகிறது சரியில்லை, கால் பண்ண வேண்டாம், மெசேஜ் பண்ண வேண்டாம், நம்ம போய் நம்ம மைண்டில் அங்கே இல்லைன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறது, இல்லைங்க வேறு யாரையும் மைண்ட் இருக்காங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது, ஒரு செல்ஃப் ப்ரொடெக்ஷன்ஸ் பண்ணிட்டுருக்கான்னு சொன்னோம். தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் தான், தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் நினச்சி ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சுட்ருக்காங்க நம்ம சொல்லலாம். சுத்தமாக கனெக்ஷனில் பேலன்ஸ் இல்லை, பட் கரெக்டாக இந்த ஒரு பர்சன் உங்களுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி ஒரு கமிட்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. பட் கரண்ட் சுச்சுவேஷன் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பேலன்ஸ் இல்லாமல் இருக்கலாம். பட் ஃபியூச்சரில் இந்த ரிலேஷன்ஷிப்லாம் நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு அவுட்கம், நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு பேலன்ஸ் கிடைக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஜட்ஜ்மெண்ட்டுக்காக நீங்கள் கரண்ட் சுச்சுவேஷனில் வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் மேனிஃபெஸ்டோ டெக்னிக்கோ இல்லைங்க வந்து லா ஆஃப் அட்ராக்ஷனோ இல்லைனா கிராட்டிடியூடோ இல்லைனா யூனிவர்ஸ் கிட்ட நீங்கள் ரொம்ப ஹையாக நீங்கள் ஏதாவது ஜட்ஜ்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்க அப்படின்னா உட்காகிட்டுருக்கு நம்ம சொல்லலாம். உங்களோட ப்ரேயர்ஸுக்கு இல்லைங்க உங்களோட லா ஆஃப் அட்ராக்ஷனோட பவருக்கு ஏதாவது யூனிவர்ஸ் உங்களுக்கு இங்கே ஒர்க்காகுது நம்ம சொல்லலாம். நமக்கு ஜட்ஜ்மெண்ட் கார்டு வந்துட்டு மேபி சுத்தமாக ஆக்ஷன் எடுக்காத ஒரு பர்சனாகவே இருக்கலாம், பட் ஆக்ஷன் எடுப்பாங்க. ஓகே. பட் கரண்ட் சுச்சுவேஷன் ரிலேஷன்ஷிப்பில் பேலன்ஸ் இல்லாமல் இருக்கலாம், பட் ஃபியூச்சரில் இந்த ஒரு பர்சன் உங்களுக்காக ஒரு ஆக்ஷன் எடுப்பாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவருக்கு ஒரு கம்ப்ளீஷன் உங்கள் கூட தான் ஃபீல் ஆகுது. இவர் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் இவர் உங்களை மூவ் ஆன் ஆகிட்டுல ஹோல்டு பண்ணி பிடிச்சிட்டு. இன்னொரு விஷயம் வந்து உங்களோட வைப்ரேஷன் இப்போ பயங்கரமாக அட்ராக்ட் ஆகிட்டோன்னு சொல்லலாம். ஓகே. நீங்கள் செல்ஃப் லோ பண்ணுறீங்க, அடித்து பிடிச்சி லைஃப்பை என்ஜாய் பண்ணுறீங்க. இவருக்கு இதை பார்க்க நான் மிஸ் பண்ணிட்டேனே பயங்கரமாக கரண்ட் சுச்சுவேஷன் இவர் அட்ராக்ட் ஆகிறாரு நம்ம சொல்லலாம். ஓகே. பயங்கரமாக அட்ராக்ட் ஆகுறாரு. இவருக்கு மேபி உங்கள் மேலே இப்போ கரண்ட் ஃபிசிக்கல் அடிக்ஷன் கூட இவருக்கு உண்டு. இவருக்கு கிளாரிட்டி இல்லை இவருக்கு லைஃப்பில். ஓகே. நான் சொன்னேன்ல இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ஒரு பர்சன் ஓடி வந்து உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டியை கொடுக்க மாட்டாங்க, பட் கம்யூனிகேஷன் ஒரு உங்களுக்கு வரலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவருக்கு கிளாரிட்டி இல்லை. ஓகே. கிளாரிட்டி இல்லை மீன்ஸ் ஃபியர் உண்டு இவருக்கு. நான் ஓடி போய் ஒரு மெசேஜோ காலோ பண்ணோம், எனக்கு இப்போ அவைலபிள் இல்லைன்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணுறது, இதெல்லாம் நினச்சி ஓவர் திங்கிங் பண்ணி கிளாரிட்டி இல்லை இவருக்கு. டோட்டலாக ரிலேஷன்ஷிப்பில் ஒரு கிளாரிட்டி இல்லை, டைம் எடுத்துக்கும். நீங்கள் கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா கட்டாயம் டைம் எடுத்துக்கும்.
பட் ரிலேஷன்ஷிப் ஆக்சுவலி இவருக்கும் டிசைர் உண்டு, ட்ரீம் உண்டு. ஆப்போசிட் இருக்க பர்சன் கூட மறுபடியும் இந்த ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆகணும். கமிட்மெண்ட் கொடுத்து அவங்க மறுபடியும் லைஃப்பில் கொண்டு வரணும். கமிட்மெண்ட் கொடுத்து என் லைஃப்பில் இவங்க கூட ஒரு ஃபேமிலி க்ரியேட் பண்ணணும். அவருக்கும் டிசைர் உண்டு, மறுபடியும் ஸ்டார்ட் ஆகணும் இந்த ரிலேஷன்ஷிப், மறுபடியும் ஃபாஸ்ட்டாக முன்னாடி இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இவர் கொண்டு போகணும். இவருக்கும் டிசைர் உண்டு. ஓகே, ஸோ டோன்ட் வரி. நமக்கு ஜட்ஜ்மெண்ட் கார்டு வந்துட்டுனால இந்த ரிலேஷன்ஷிப்புக்கான ஒரு ஜட்ஜ்மெண்ட், ஒரு தீர்ப்பு நமக்கு யூனிவர்ஸ் கிட்ட தான் கிடைக்கும். இந்த பர்சன் கிட்ட தான் கிடைக்கும் நம்ம சொல்ல முடியாது. ஆக்சுவலி யூனிவர்ஸ் தான் ஒரு பர்சன் ஆக்ஷன் எடுக்க ட்ரிகர் பண்ணி விட்டுருது. ஓகே, நீங்கள் எல்லோரும் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இப்போ ஆப்போசிட் இருக்கிற பர்சனே நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டுருக்கீங்க. கால் பண்ணுவாங்க, மெசேஜ் பண்ணுவாங்க. ஆக்சுவலி அந்த ஆப்போசிட் இருக்கிற பர்சனை படித்தது யார்? யூனிவர்ஸ் தானே. உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும், அது யூனிவர்ஸ் கிட்ட கேளுங்க. யூனிவர்ஸ் நினச்சா எல்லாம் ஒரே செகண்ட் இங்கே நடக்கும். எல்லோரும் கடவுளை யார் இங்கே நம்புறது கிடையாது, மனுஷனை நம்புறது. மனுஷனை படைச்சிட்டு வச்சுட்டு யார்? கடவுள் தானே. ஓகே, நீங்கள் யூனிவர்ஸை ட்ரஸ்ட் பண்ணுங்கள். யூனிவர்ஸ் நினச்சா இந்த மனுஷனோட மைண்டை மாற்றி உங்ககிட்ட கொண்டு வரதுக்கு ஒரு செகண்ட் ஆகும். பட் கண்மூடித்தனமாக அந்த யூனிவர்ஸை, எந்த தெய்வத்தை நீங்கள் ஆத்மார்த்தமாக நம்புறீங்களோ அந்த தெய்வத்தை கண்மூடித்தனமாக நம்புங்க. தென் பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். நீங்கள் நெகட்டிவாக, நான் ஆக்சுவலி கமெண்ட் பாக்ஸில் பார்க்குறேன் ஃபுல் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் மேக்ஸிமம். அவன் செத்து போகணும், அப்படி போகணும், இப்படி போகணும். எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது சிரியாக வருது. ஸோ யாரும் அப்படி கமெண்ட் பண்ணாதுங்க. அது ஏன் கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஸோ அவங்க நம்மளை அந்த மாதிரிலாம் பண்ணனால தானே நம்ம செல்ஃப் லவ் பண்ணணும். இல்லைங்க நம்ம செல்ஃப் லவ் பண்ண மாட்டோம்ல. இல்லைங்க நம்ம இன்னும் அவங்க பின்னாடி தானே என்னை ஏற்றுக்கோன்னு கெஞ்சிட்ருப்போம். அப்போ இன்றைக்கி ஆக்சுவலி அவங்க நம்மளை ஏமாற்றிட்டு போனனால தான், அவங்க நம்மளை சீட் பண்ணிட்டு போனனால தானே இன்றைக்கி நம்மளோட வேல்யூ என்ன, நம்மளோட பவர் என்ன, நம்ம செல்ஃப் லவ் பண்ண ஆரம்பித்தோம், நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பித்தோம். ஸோ அவங்க அப்படி பண்ணல, நமக்கு இங்கே ஒரு ப்ளஸ் இருக்குல்ல. ஸோ அதனால் ஆப்போசிட் இருக்க பர்சனுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்கள். சும்மா அந்த கோபத்தில் நீங்கள் மைண்டில் வச்சுட்ருக்காதுங்க. இந்த மாதிரி இங்கே நடக்கிற எல்லாமே நமக்கு ஒரு காரணம் இருக்குது. காரணம் இல்லாமல் நடக்காது. என்னோட ரிலேஷன்ஷிப்லேயும் அப்படி தான். என்ன சொல்கிறது, அவங்க நம்மளை சீட் பண்ணிட்டு போனதுனால தான், அவங்க நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனால தான் நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பித்தோம். நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க நமக்கு அட்ராக்ட் ஆவாங்க. ஓகே, ஸோ அதனால் யூனிவர்ஸை கண்மூடித்தனமாக ட்ரஸ்ட் பண்ணுங்கள். பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். மைண்டுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வைப்ரேஷன் நெகட்டிவும் பாசிட்டிவும் ஒரு டைம் வேணும், ஒரு டைம் வேணாம் அப்படின்னு பாசிட்டிவும் நெகட்டிவும் கலந்து கொடுக்காதுங்க. பாசிட்டிவாக கொடுங்க. அப்படியே பாசிட்டிவாக அவங்க மைண்டுக்கு கொடுக்க முடியல ஏதாவது அப்ரிமேஷன்ஸ் நீங்கள் சொல்லலாம், இல்லைனா ஏதாவது கிராட்டிடியூட் நீங்கள் பாசிட்டிவாக எழுதலாம். கண்டினியூஸாக ஒரு 90 days இல்லைனா ஒரு 1 or 8 days நீங்கள் எழுதும்போது நமக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் பாசிட்டிவான ஒரு அவுட்கம் கிடைக்கும். ஏன்னா பாசிட்டிவான ஒரு எண்ணங்களுக்காக இருக்கட்டும், பாசிட்டிவான ஒரு வார்த்தைகளுக்காக இருக்கட்டும், அவ்வளோ சக்தி இருக்குது. திங்க் பாசிட்டிவ். நீங்கள் ஒவ்வொரு மைண்டில் வரக்கூடிய ஒவ்வொரு தாட்ஸும் பாசிட்டிவாக இருக்கணும். வாயில் வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் பாசிட்டிவாக சொல்லி பழகு. தென் 4 பேர்கிட்ட பேசும்போது கூட பாசிட்டிவாக சொல்லுங்கள். ஏன்னா பாசிட்டிவான எண்ணங்களுக்கும் வார்த்தைகளுக்கும் அவ்வளோ சக்தி இருக்குது. திங்க் பாசிட்டிவ். ஓகே, உங்களோட வேண்டல் ஒருபோதும் நிறைவேறாது. பட் யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய வைப்ரேஷன் நெகட்டிவும் பாசிட்டிவும் கலந்து கொடுக்காதுங்க. அப்படி நெகட்டிவும் பாசிட்டிவும் கலந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஸ்டக் ஆகும். நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் நடக்காமல் ஸ்டக் ஆகும். ஸோ ஒன்லி ஒரே வைப்ரேஷனை கரெக்டாக கொடுங்க. ஓகே, தென் நமக்கு இங்கே இம்பார்ட்டன்ட் ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்க்கலாம். ஸோ நமக்கு இங்கே ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் டபுள் நம்பர்ஸ் வந்திருக்கு. அப்படின்னா 88, 99, 55, 33. ஸோ இந்த நம்பர்ஸ்லாம் கண்டினியூஸாக பார்க்கணும்னா கரெக்டாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகுது. தென் இம்பார்ட்டன்ட் நம்ம பார்க்கலாம். ஜனவரி இம்பார்ட்டன்ட், மார்ச் இம்பார்ட்டன்ட், ஏப்ரல் கிடையாது, மே இம்பார்ட்டன்ட், ஜூன் இம்பார்ட்டன்ட், ஜூலை இம்பார்ட்டன்ட், ஆகஸ்ட் இம்பார்ட்டன்ட், செப்டம்பர் இம்பார்ட்டன்ட். ஓகே, தென் இம்பார்ட்டன்ட் டேட்டு பார்க்கலாம். 1 இம்பார்ட்டன்ட், 3 இம்பார்ட்டன்ட், 5 இம்பார்ட்டன்ட், 6 இம்பார்ட்டன்ட், 7 இம்பார்ட்டன்ட், 8 இம்பார்ட்டன்ட், 9 இம்பார்ட்டன்ட், 13 இம்பார்ட்டன்ட், 14 இம்பார்ட்டன்ட், 15 இம்பார்ட்டன்ட், 20 இம்பார்ட்டன்ட், 21 இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இந்த நம்பரில் அவங்களுக்கும் டேட் ஆஃப் பர்த்தோ இல்லைங்க ஃபஸ்ட்டு மீட் பண்ண டேட்டோ செப்பரேஷன் ஆகிற டேட்டோ இருந்துச்சுன்னா கட்டாயம் இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். 999 இம்பார்ட்டன்ட். 999 கண்டினியூஸாக பார்க்கணுன்னா கட்டாயம் இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். தென் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் கனெக்ட் ஆகி இருக்கும்போது கட்டாயம் நமக்கு இந்த வீடியோ ரெசனேட் ஆகும். ஓகே, தென் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.